தூத்துக்குடி மாவட்டம் மேலமருதூர் கிராமத்தில் எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் குடிநீருக்காக பரிதவிக்கும் மக்கள் குடிநீருக்கு ஒரு ஆர்ஓ பிளான்ட் மாட்டப்பட்டு மின்சார இணைப்பு வழங்கப்படாமல் காத்திருக்கிறது. அருகில் உள்ள பவர் பிளான்ட் நிறுவனம் சுமார் 2000 ஏக்கரில் மின்சாரம் உற்பத்தி செய்கிறது. இந்த நிறுவனத்தின் மூலமாக இந்த கிராம மக்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகிறார்கள், குமுறுகிறார்கள். அதே போன்று பராமரிப்பு செய்யப்படாமல் அங்கே இருந்து வருகிறது. அதையும் பராமரிக்க வேண்டி எங்களுக்கு முன்னால நானும் இதை தண்ணி எடுத்து குடிச்சிட்டு செய்கிறோம். இப்போ 75 வருஷமா தண்ணியே வரமாட்டேங்குது சார். வந்துட்டு ரிட்டர்ன் போயிடுது. ஏன் தண்ணி வரலன்னு சொல்றீங்க? தண்ணி மழை பெஞ்சு தண்ணி வருது சார். இந்த கம்மா உடஞ்சிருக்கிற இந்த மடம் உடஞ்சிருக்கிறதுனால தண்ணி நிற்கவே மாட்டேங்குது. 4 வாரத்துக்கு காரியா இது இந்த ஊர்ல இருந்து நேரம் தண்ணி வரும். குறுக்குச்சாலைக்கு மேற்கு தண்ணி போல வரும். ரிட்டர்ன் போயிட்டு ஒரு பாக்கி தண்ணி உப்பு தண்ணியும் மாறும். இந்த தண்ணி கம்மாயில் தண்ணி வந்துச்சுன்னா உப்பு தண்ணி மாறும். இந்த கம்பெனியும் ஒண்ணுமே செய்யவே மாட்டேங்குது. இங்க இந்த பவர் பிளான்ட் கம்பெனி இருக்குல்ல, ஆமா பவர் பிளான்ட், இந்த கம்பெனிக்கு வந்து நீங்க மொத்தம் எத்தனை ஏக்கர் இடம் கொடுத்துருப்பீங்க? இந்த ஏக்கர் பூராமே இந்த கம்மாய் இந்த ஒரு மேலமூர் ஏக்கர் பூராமே பிஞ்சக்கார பூரா மேலமூர் பிஞ்சக்கார இந்த கம்பெனி 2000 ஏக்கருக்கு மேலே கொடுத்துருக்கோம் அமைவதற்கு. அந்த ஊரணி வந்து இது வரைக்கும் பராமரிப்பு ஒண்ணுமே செய்யல வழங்கியிருப்பதாக அவங்களை சந்திச்சு ஊரணி வந்து வேலை பார்த்தாங்க கேட்டீங்களா? கேட்டுதான் செய்யறாங்க. பாதுகாட்டுக்கு இன்னைக்கு 2 நாளும் இது அனுப்பியிருக்காங்க. செய்தி பெண்டா நம்ம இது 6ஆம் ஆண்டு கட்டி தண்ணி விடவே இல்லை. நீங்க தொடர்ச்சியா கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆமா, நடுவே தொலைந்து குடுக்கத்தான் சொல்லத்தான் செய்யவே மாட்டேங்காங்க. இதுதான் உடைக்கப்பட்ட பகுதி. தண்ணி மேற்கால ரிட்டர்ன் போறது இதுதான், இந்த இடம் தான். அவளையும் ஒரு தண்ணி கூட கம்மா இருக்காது. சொல்லிக்கிட்டு ஓட்டப்பிடார ஒன்றியம் மேலமருதூர் கிராமம். இந்த மேலமருதூர் கிராமம் மேலரசடி பஞ்சாயத்திலே செயல்பட்டு வருகிறது. ஆனால் இந்த மேலமருதூர் கிராமத்தில் இந்த கண்மாய் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலே இந்த கம்மாய் தோன்றப்பட்டது. ஆனால் இவருடைய குழந்தை பருவத்திலிருந்து இந்த கம்மாயினுடைய நீரை பருகி இவர்கள் இந்த பூமியிலே செழிப்பாக வளர்ந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே இந்த கம்மாயினுடைய இந்த டேங்க் பாரு, இந்த டேங்க் வந்து பல்வேறு பகுதிகளாக உடைக்கப்பட்டு மழை நேரத்தில் இந்த ஓடையிலிருந்து இந்த கம்மாய்க்கு வரும் நீர் அப்படியே மீண்டும் ரிட்டர்ன் திருப்பி செல்வது அளவுக்கு இந்த டேங்க் உடைஞ்சிருக்கு. இதை வந்து ஒரு 40-50 ஆண்டு காலமா நம்ம இப்ப விசாரணையில சொல்லுதாங்க, இந்த டேங்கை பராமரிப்பு எதுவுமே செய்யலன்னு சொல்றாங்க. அப்ப இந்த டேங்கை பராமரிப்பு செய்யாம இந்த ஓட்டப்பிடாரத்தினுடைய இந்த டேங்கினுடைய பொறுப்பு அதிகாரி ஓட்டப்பிடார யூனியன் ஆபீஸ்ல வந்து வட்டார வளர்ச்சி அதிகாரி இருக்காங்க, ஏபிடிஓ இருக்காங்க, 2 பிடிஓ இருக்காங்க, 2 செயல் பொறியாளர் இருக்காங்க. அவங்களாம் இந்த கிராமத்தை வந்து பார்த்த மாதிரி தெரியல, இந்த கிராமத்தை ஆய்வு செய்யற மாதிரியும் தெரியல. இன்னும் சில நாட்கள்ல ஒரு மாசம் அதிகபட்சமா 2 மாசத்துக்குள்ள இந்த பயிர் எல்லாமே வந்து மழை ரெடி ஆயிடும். மழை ரெடி ஆயிட்டுனா விவசாயம் உடனே விவசாய பணிகள் நடைபெறும். ஆனா மழை நேரத்துல இந்த கம்மாயில தண்ணி நிறைஞ்சிருந்து இந்த டேங்க்ல வந்து ஒரு திறப்பு வச்சு ஒரு மடை, அதாவது சட்டர் வச்சு இந்த மடையை வந்து எப்பவும் திறக்கிற மாதிரி அடைக்கிற மாதிரி இருந்தா தான் தண்ணி தேங்கி நிற்கும். இப்ப எப்படி தேங்கி தண்ணிக்குது? ஏன் அரசு அதிகாரிகள் வந்து இந்த அளவு ஒரு கவனக்குறைவோ இல்லாம இங்க பிடிஓ இருந்து என்ன செய்ய, அவர் ஓவர்சர் இருக்காங்க, நிறைய அதிகாரிகளா இருக்காங்க. இந்த கிராமத்துல வில்லேஜ் அட்மிஷன் ஆபீசர் இருக்காரு. அவங்களா இந்த கிராமத்தை பத்தி இந்த கவர்மெண்ட்டுக்கு எழுதி இந்த குளத்தை வந்து பராமரிப்பு செஞ்சிடணும். இதுல இன்னொரு பெரிய கொடுமை, இந்த ஊர் மக்கள் இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு சொந்தமான விவசாய லேண்டை வந்து
இந்த இடத்துல அந்த பவர் பிளான்ட்னு சொல்லி இந்த ஏஎம்பட்டி கிராமம் இந்த மேலமருதூர் இந்த பவர் பிளான்ட் இருக்கு. இது பல கோடி ரூபாயில அமைக்கப்பட்டிருக்காங்க. நல்ல அதிகபட்ச மின்சாரம் தயாரிக்கப்பட்டு தனியாருக்கும் அரசுக்குமே கொடுக்காங்க. இவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுமே சிஎஸ்ஆர்னு ஒரு பண்டு இருக்கு. அந்த பண்டுல இந்த கம்மாயை வந்து இவங்க பராமரிப்பு செஞ்சு இந்த கம்மாயை நல்ல ரிப்பேர் பார்த்து இந்த கால்வாயெல்லாம் இடிச்சு எடுத்துட்டு புதுசா இந்த மக்களுக்கு வந்து கெட்டி கொடுத்துருந்து இந்த மழை நேரத்தில் வர தண்ணியை சேமிச்சு வச்சா இந்த இங்க மேலேயே 2 குளம் இருக்கு, கிணறு இருக்கு. இந்த கிணத்துல இருந்து இவங்க வந்து மழை கோடை நேரங்களில் வந்து ஆடு மாடுகளுக்கு இவங்க குடிப்பதற்கும் தண்ணி பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம வந்து சிஎஸ்ஆர் பண்டை வந்து அப்ப இந்த கம்பெனி என்ன கணக்கு காமிக்காங்க? இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யல. ஏக்கர் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஏக்கர் வந்து 10 லட்ச ரூபா மதிப்பு. 10 லட்ச ரூபா இடத்த வந்து இன்னைக்கு 20 எவ்வளவுமா போகுது? அதான் இன்னைக்கு 15 லட்சம் போகுது. ஆனா இவங்க கொடுக்கும் போது வெறும் 10,000க்கும் 20,000க்கும் 30,000க்குமே கொடுத்துருக்காங்க. அது சரி, ஒரு பெரிய தனியார் கம்பெனி வந்து இந்த மக்களை ஏமாத்தி இந்த மாதிரி அந்த கம்பெனி வந்து அமைஞ்சிட்டு இருக்காங்க. இது இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த கம்பெனியால இந்த மக்களுடைய வாழ்வாதாரம், அந்த அம்மாவுடைய வாழ்வாதாரம் குறைஞ்சிரும். ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய அதனுடைய புகை இருக்கு பாருங்க, அந்த புகையினுடைய மூச்சு திணறல் பல்வேறு பாதிப்பு. நான் வரக்கூடிய சொன்னாங்க, சட்டையெல்லாம் வந்து துணிமணி சோப் போட்டா வெள்ளச்சட்டையில வந்து அப்படியே கருப்பா ஆயிருது அப்படிங்காங்க. எப்படிமா அந்த மாதிரி சட்டைலாம் பாதிக்கும்? பாருங்க, வீடுலாம் இவங்களுக்கு வந்து தூசியா தான் இருக்கும். அதான் பாத்திரம் கூட இவங்க வந்து அதை அலசி போட முடியல அப்படின்னு சொல்லுறாங்க. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் இவங்க ஏத்துக்கிட்டு நம்ம லேண்டையும் கொடுத்துட்டு சுகாதாரமற்ற வாழ்க்கையில வாழுறாங்க. இவங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வீட்டுக்கு 1 லட்ச ரூபா அந்த கம்பெனி கொடுக்கணும். இவங்களுக்கு ஏற்படுத ஆஸ்பத்திரி செலவு, மெடிக்கல் செலவு இதெல்லாம் யார் பாப்பா? இவங்க அன்றாட வேலை பார்த்து உழைச்சி சாப்பிடுற ஒரு சமூக மக்கள். வேலைக்கு பூமியில போய் வேலை பார்த்தாதான் அவங்களுக்கு அன்னைக்கு கூலி. இன்னைக்கு கூட 100 நாள் வேலைக்கு வந்திருக்காங்க. அந்த 100 நாள் வேலை கூட அரசு இவங்களுக்கு வந்து வருஷத்துல வந்து 365 நாள்ல ஒரு 150 நாளாவது கொடுக்காங்களா? 150 நாள் இல்ல, பேருக்கு அதான் பாருங்க. இவங்க அதான் அதான் இவங்களுடைய மனக்குமுறல் நம்ம லேசா அவங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சுன்னா அதிகமா சொல்லிடுறாங்க. 100 நாள் வேலையும் இல்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் 350 ரூபா சம்பளமும் கிடையாது. ஒரு வருஷத்துல 50 நாள் வேலை கிடைக்கிறதே அவங்க ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க. இவங்களாம் ரொம்ப ஒரு பாவப்பட்டவங்க. ஆனா அரசு வந்து இந்த ஓட்டப்படாத ஒன்றியத்திலேயே இந்த மேலமருதூர் கிராமத்தை வந்து அரசு பார்க்க மாட்டேங்குது. நேற்று கூட நாங்க வந்து இங்க குடிநீர் இல்லைன்னு சொல்லி இந்த மக்கள் வந்து நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு கொடுத்தோம். ஆனா அதுக்கு பிறகு 2 நள்ளி வச்சிருக்கு ஏற்பாடு நடக்குன்னு சொன்னாங்க. ஆனா நள்ளி வச்சதுக்கு நாங்க வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்க வந்து நன்றியும் தெரிவிக்கும். அதே நேரம் வாட்டர் போர்டுடைய இன்ஜினியரும் அதுக்கு உதவி செஞ்சாங்க, அவங்களுக்கு நாங்க நன்றி தெரிவிக்கும். குடிநீர் கொடுத்தா மக்கள் நன்றி சொல்வதற்கு தயாரா இருக்காங்க. நன்றி சொல்றீங்களாமா? ஆமா, அது வந்து மக்கள் தானாகவே அரசு செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நன்றி செய்ய உதவுறாங்க. இது நாங்களும் வந்து அரசியல் இதுல எதுவுமே கிடையாது. மக்கள் அவளுடைய வாழ்வாதார பிரச்சனை, அவ்வளவுதான். அதனால இப்ப வந்து இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் மற்றபடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மற்றும் அனைத்து அதிகாரிகளுமே உடனடியாக இந்த பவர் பிளான்ட் கம்பெனியோடு பேசி இந்த பவர் பிளான்டினுடைய சிஎஸ்ஆர் பணத்திலிருந்து இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். இந்த உடனடியாக ஒரு அதிகபட்சம் 15 நாள்ல பருவமழை வந்துடும், தென்மேற்கு பருவமழை. அந்த 15 நாளைக்கு முன்னாடி போர்க்கால அடிப்படையில இந்த உடனடியாக இந்த டேங்கை வந்து இந்த பழைய இதை வந்து உடைச்சு அப்புறப்படுத்திட்டு புதுசா வந்து இந்த டேங்கை வந்து சீரமைச்சு இதை கொடுக்கணும். அப்படி இந்த டேங்கை சீரமைச்சு இந்த கம்பெனி கொடுக்கலைன்னா நாங்க வந்து இந்த ஒரு 15 நாள் தான் இந்த கம்பெனிக்கு டைம், அது விட அதிகமானது. அதுக்கு பிறகு இந்த மக்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு வேற கம்பெனி முன்னாடி போய் உட்கார்ந்து நாங்க போராட்டம் பண்ண தயாரா இருக்கோம். இது போராட்டம் பண்ண தயாரிக்கலாமா? மக்கள் வந்து ரெடியா இருக்காங்க. அதனால வந்து
உடனடியாக இந்த கம்பெனி நிர்வாகமும் இந்த மக்களை உடனடியாக இவருடைய குரலை ஏற்றுக்கொண்டு இதை எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல தாங்க புதுசா அமைக்கணும். அடுத்தபடியா பாருங்க, நம்ம பேச பேச குற்றச்சாட்டு நிறைய வந்துகிட்டே இருக்கு. மின்சாரம் வசதி இல்லையா, இவ்வளவு பெரிய பவர் பிளான்ட் வச்சுக்கிட்டு குடிக்க தண்ணீர் இல்லைங்காங்க, மின்சார வசதி இல்லைங்காங்க. அப்ப எதற்கு இந்த பகுதியில இந்த கம்பெனி தன்னுடைய சுய லாபத்திற்கு மட்டும் இந்த மக்களை ஏமாற்றி இவர்கள் வறுமையை பயன்படுத்தி 1000 10,000 கொடுத்து இந்த லேண்டை பறிச்சுக்கிட்டு இவங்களுக்கு அடிப்படை வசதி செய்யாம அப்ப இந்த கம்பெனியுடைய இங்க இருந்ததுனால என்ன பயன்? நாங்க சும்மாவாவது இருக்கக்கூடிய நிம்மதியா இருக்கக்கூடிய மக்கள் சுவாச கோளாறுகள், மூச்சு திணறல், கற்பனை பண்ணி பாதிப்பு அவ்வளோத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கம்பெனி இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ல, அவங்க அடிப்படை தேவை கூட செய்யலைன்னா இது எப்படி நியாயமாகும்? எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப யாராவது பேசலாமா? சும்மா சொல்லுங்க. என்ன போஸ்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப இருட்டா கிடக்கு. தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு அதிகமா இருக்கு. மின்சாரத்துல எந்த ஒரு மின்சாரத்திலுமே டியூப் லைட் இல்லைன்னாங்க. அதனால மிகப்பெரிய அளவிற்கு குற்றம் அதிகமா இருக்கு. ஏத்தாம நாங்கதான் 100 200 வச்சு எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த மக்களுடைய அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்து கொடுக்க அன்போடு வேண்டுகிறோம். இந்த கிராமத்து மக்கள் அந்த பகுதியிலிருந்து வல்லநாட்டு பகுதியிலிருந்து செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீரை குடித்து வருகிறார்கள். அதே போன்று அந்த கம்மாயினுடைய கரையிலே 2 பழமையான கிணறுகள் உள்ளன. அந்த கிணற்றிலும் தற்பொழுது நீர் இல்லை. அந்த கண்மாய் பராமரிக்கப்படாதனால் இங்கு நீர் தேங்கவில்லை. அந்த கண்மாய்க்குள்ளே ஒரு மிகப்பெரிய மடகு இருக்கிறது. அந்த மடகில் தண்ணீர் திறந்துவிடக்கூடிய சட்டர் அமைக்கப்படவில்லை. அந்த மடகு பகுதியும் உடைந்து மழை நேரங்களிலே நீர் உள்ளே வருகிறது. மழை முடிந்தவுடன் அப்படியே அந்த நீர் உள்ளே வந்த நீர் அந்த உடைந்த பகுதி வழியாக வெளியேறி விடுகிறது. இதனால் அந்த கம்மாயில் எந்த விதமான நீர் தேங்கவில்லை. இது அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் அழித்து வருகிறது. இந்த கம்பெனி நிர்வாகமும் அந்த கிராம மக்களுக்கு உடனடியாக இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட வேண்டும். அதேபோல அந்த கிராமத்தில் பள்ளிக்கூடத்திற்கு அருகிலே ஒரு பழமையான ஒரு கிடங்கிலே அந்த கிராம மக்களுடைய கழிவு நீர் எல்லாம் அங்கே தேங்கி நிற்கிறது. அந்த கழிவு நீர் இந்த கம்பெனியினுடைய காம்பவுண்டு சுவர் தடுப்பதால் அந்த நீர் வெளியேற முடியவில்லை. அங்கு படிக்கும் பள்ளியில் உள்ள குழந்தைகள் இந்த நீரிலே சில நேரங்களில் தவறி விழுந்து விடுகிறார்கள். அதற்கு அந்த கிராம மக்கள் பல்வேறு வகையிலே புகார் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த கம்பெனி நிர்வாகம் தன்னுடைய CSR ஃபண்டிலிருந்து அந்த கிராமத்திற்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கவில்லை என்று குமுறுகிறார்கள். எனவே இந்த கம்பெனி நிர்வாகம் உடனடியாக அந்த பழுதான அந்த சாக்கடை கிடங்கை உடனடியாக மூட வேண்டும். அந்த பகுதி மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று